Welcome to my channel. Today we are going to see the important problems of the chapter 7 chemical kinetics, chemistry, class 12. So let's see the first problem. They have given the rate of formation of a dimer in a second order reaction is 7.5 into 10 to the power of minus 3. Then what at 0.05 monomer concentration. So இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா given that எழுதிடலாம் முதல்ல. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. கொஷன்லேயே வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டான். அப்போ n ஈக்குவல்ஸ் டு 2. இங்கே வந்து ரேட் கான்ஸ்டண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் த ரேட் கான்ஸ்டன்ட். இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரேட் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. ரேட் சொல்லிட்டாங்க, அந்த மோனோமரோடைய கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேட் என்னன்னு எழுதிக்கலாம். நம்ம இங்கே எழுதிக்கலாம். ரேட் ஈக்குவல்ஸ் டு (7.5 into 10 to the power of minus 3 mole liter to the power of minus 1 second to the power of minus 1. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் மோனோமர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, which is nothing but 0.05 mole liter to the power of minus 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த கொஷனில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இங்கே வந்து டைமரைசேஷன் நடக்குது. டைமரைசேஷன்னா இங்கே மோனோமர் வந்து டைமராக மாறுது. திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் டைமரைசேஷன். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த டைமரைசேஷன். ஓகேங்களா? டைமரைசேஷன்னா ஒரு எம் இருக்குன்னா அது வந்து 2m மாறிடுது. சரிங்களா? 2m மாறிடுது. ஸோ இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கேயும் m2 மாறிடுது. ஸோ அந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2m போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போது ஃபார்முலா எழுதிடுறேன். ஃபார்முலா வந்து என்னென்னா ரேட் ஈக்குவல்ஸ் டு k to the power k m to the power of n. இங்கே ரேட் வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியும். k இஸ் நத்திங் பட் த ரேட் கான்ஸ்டன்ட். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். m வந்து த மோனோமர் கான்சன்ட்ரேஷன் டு த பவர் ஆஃப் n. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து k வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போது k ஈக்குவல்ஸ் டு rate by m to the power of n. இப்போ ரேட் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து mole liter to the power of minus 1. இங்கே வந்து n வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 to the whole power of n. n வந்து we know that n value is 2 இல்லைங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 7.5. ஆக்சுவலி இந்த 7.5 நம்ம எப்படி நம்ம எழுதலாம்? 75 into 10 to the power of minus 1 into 10 to the power of minus 3 into mole liter to the power of minus 1 s to the power of minus 1 by n வந்து 2ன்ட்டாங்க. இங்கேயே நான் 2ன்னு மாற்றிக்கிறேன். 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே 2. சரிங்களா? அப்படி பார்த்தா ஸ்கொயரு அப்படின்னா ஒன்றுத்தையும் நான் 2 வாட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 0.05 இன்ட்டு 0.05 mole liter to the power of minus 1 into
அகெயின் ஒரு மோல் லிட்டர் டு த பவர் ஆஃப் -1. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லாம் வேணாம், அந்த பாயிண்டெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு எழுத போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 75 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் -4ன்னு எழுதிக்கிறேன், சேர்த்து எழுதிக்கிறேன். மோல் லிட்டர் டு த பவர் ஆஃப் -1 எஸ் டு த பவர் ஆஃப் -1 பை, இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் -2ன்னு எழுதலாமா? 5 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் -2 இன்ட்டு 5 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் -2 இன்ட்டு மோல் liter to the power of -1 into mole liter to the power of -1. இப்போ cancellation 10 to the power of -2 10 to the power of -2 10 to the power of -4 கேன்சல் ஆகிடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா 5 வந்து 75 டைம்ஸ் வந்து எதில் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 15 5 5s are 25 2 5 1s are 5 2 7 75 வந்துருச்சு. ஸோ 5 ஒரு 15 5 1s இது வந்து த்ரைஸ். அப்படின்னா எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஈக்குவல்ஸ் டு 3 mole to the power of -1 liter second to the power of -1. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தாச்சு. 3 mole to the power of -1 liter to the power of -1 நம்மளுக்கு வந்து ஆன்சராக வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த சம் போடலாம். அடுத்த சம்மோட கொஷின் படிக்கிறேன். இப்போ இந்த கொஷினுக்கு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த டீகம்போசிஷன் ஆஃப், படிக்கிறது கேளுங்க நல்லா. The decomposition of Cl2O7 at 500 Kelvin in the gas phase to Cl2 and O2 is a first order reaction. After 1 minute at 500 Kelvin, the pressure Cl2O7 வந்து 0.08 to 0.04 atm மாறுது. Calculate the rate constant in S to the power of -1ல rate constant வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் கொஷனில் வந்து என்னென்ன கிவன் தட் இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து வில் ரைட் த கிவன் தட். ஸோ கிவன் தட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா த டீகம்போசிஷன் ஆஃப் Cl2O7 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு நோ இஸ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ரெஷர் வந்து 0.08லேருந்து 0.04க்குள்ளே இருக்குது. ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறோம். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த rate constant and they have given that the initial A0 ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இனிஷியல் வந்து A0 ன்னு எடுத்துக்கலாம், which is nothing but 0.08 and A வந்து 0.04. ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்து ப்ரெஷர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? அப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போது வாட் இஸ் த இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார்முலா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா the formula is K equals to 2.303 by T log A0 by A. சரிங்களா? இப்போது ஆன் சப்ஸ்டிடியூஷன் அந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். K equals to 2.303 by T வேல்யூ வந்து பர் செகண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? இதை வந்து அவன் பர் செகண்டுக்கு வந்து அவன் கண்டுபிடிக்க சொல்லுவான். நம்ம வந்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்து ஆஃப்டர் 1 minute at 500 Kelvin அப்படின்னு அந்த கொஷனில் கொடுத்துருக்கிறதுனால, கொஷன்லேயே ஆஃப்டர் 1 minuteன்னு கொடுத்துருக்கிறதுனால we are taking it as 1 minute. ஓகேங்களா? log
ஏ நாட் வேல்யூ ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0.08 0.02. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து சாரி இது வந்து 0.04. ஸோ 4னா இது 1 2வா, இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாமும் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 log 2 வரும் எனக்கு. 2.303/1 minute log 2. இப்போ log 2ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். நான் வந்து இங்கே எழுதுகிறேன். log 2ஓட வேல்யூ வந்து 0.3010. சரிங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் log 2? 0.3010. இப்போ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2.303 into 0.3010 இங்கே 1 minute. 1 minute equals to என்னது? 60 seconds இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம அதை வச்சு எழுதுவோம். ஸோ வாட் இஸ் த 0.6932? சரிங்களா? 2.303 into 0.3010 will give rise to 0.6932/1 minute equals to 60 seconds. 60 into 1/s நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இது வந்து ஆன் கேல்குலேஷன், இதை வந்து நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, ஐ வுட் கெட் 1.153 into 10 to the power of -2 second to the power of -1. ஏன்னா கொஷின்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கால்குலேட் ரேட் கான்ஸ்டன்ட் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு தான் அவங்க கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும் போது we have calculated it. சரிங்களா? So this is the final answer. 1.153 into 10 to the power of -2 second to the power of -1. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். So the next question is, இது வந்து ஒரு கம்பல்சரி 2 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப குட்டி கொஸ்டின் தான் இது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னு சொல்லிடுறேன். த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து 1.54 into 10 to the power of -3 second to the power of -1. ஹாஃப் லைஃப் பீரியட் என்னன்னு கேட்குறான். ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டான், ஹாஃப் லைஃப் பீரியட் என்னன்னு கேட்குறான். ஸோ இந்த கொஸ்டின் எழுதலாம். கொஷின் படி ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டான் இல்லைங்களா? அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டான். அப்புறம் ஹாஃப் லைஃப் பீரியட் என்னன்னு கேட்குறான். இப்போது ஹாஃப் லைஃப் பீரியடு இது ஈக்குவேஷன் எடுக்கணும். ஆனால் எதுக்குன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். த ஃபார்முலா இஸ் T half equals to, ஏன்னா ஹாஃப் லைஃப் பீரியடில், ஸோ T half equals to 0.6932/k. இது தாங்க அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹாஃப் லைஃப் பீரியட். இதை நம்ம எழுதியிருப்போம், டிரைவேஷனில் படிச்சிருப்போம். ஸோ 0.6932/k. இப்போ வந்து சிம்பிள், ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிடியூஷன், யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஸோ T half equals to 0.6932/k வந்து என்னதுங்க? k வந்து இங்கே இருக்குது பாருங்கள் வேல்யூ 1.54 into 10 to the power of -3 second to the power of -1. இப்போது அந்த 0.6932 நான் பாயிண்ட் எல்லாம் தூக்கிட்டு எழுத போகிறேன். 6932 into 10 to the power of -4 எடுத்துக்கிறேன். 154 into 10 to the power of -2 into 10 to the power of -3 second to the power of 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து யூ கைஸ் மைட் கெட் கன்ஃபியூஸ்ட். நீங்கள் வந்து வேல்யூ எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது லாக் வேல்யூ எடுப்பாங்க இந்த கொஷனுக்கு ஆக்சுவலி. ஸோ லாக் வேல்யூஸ்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 450 செகண்ட் அப்படின்னு வரும்.
சரிங்களா, ஃபைனல் ஆன்சர். ஏன்னா கீழே இருக்குது, செகண்டு கீழே இருக்குது, அது மேலே எடுத்துன்னு போகும்போது -1 வந்து +1 ஆகிடும், ஜஸ்ட்டு செகண்ட் ஆகிடும். 450 இது ஏன்னா லாக் வேல்யூ எடுக்கிறதுனால. சரிங்களா, இப்போ நம்ம லெட்ஸ் கோ வித் த நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. இது பார்த்துக்கலாம். கொஷின் சொல்கிறேன். Zero order reaction is 20% complete in 20 minutes. Calculate the value of the rate constant. In what time will the reaction be 80% complete? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுன்ட்டான். சாரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அது சொல்லிட்டான். 20% கம்ப்ளீட் ஆகுது, 20 நிமிஷத்தில் 20% கம்ப்ளீட் ஆகுது. 2 கொஷின் கேட்குறான். ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு கேட்குறான். எவ்வளோ டைம் எடுக்கும் 80% கம்ப்ளீட் ஆகுன்னு கேட்குறான். 2 கொஷினு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், இன் வாட் டைம் வில் த 80% ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தான். ஸோ A0 எடுத்துக்கலாம். A0 வந்து அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இப்போ 20% இருக்குன்னா முதல்ல ஒன்று வந்து 100 தானே இருக்கணும். 20%னா ஃபஸ்ட்டு 100 தானே இருக்கணும். அப்போ ஏ என்னன்னு கேட்குறான், அதாவது சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் விச் இஸ் நத்திங் பட் A0 - A. இப்போ 100 ஏ வந்து இப்போ வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்றாங்க, 20% கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ A 100 - 20. சரிங்களா, அப்போ வந்து we get A = 80 அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ வந்து வாட் வில் பி த ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட்னா கே வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். ஸோ K = A0 - A. இது வந்து எங்கேருந்து எடுக்கிறோன்னா, அந்த இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ஃபைனல் ஈக்குவேஷன் இது. A0 - A பை கீழே வந்து வி புட், கீழே வந்து என்ன போடணும், T நினைக்கிறேன். A0 - A. ஸோ 100 - 80. இங்கே வந்து T இருக்குது. ஆமாம், T தான் போடணும். இப்போ வந்து T வந்து 20 மினிட்ஸ்னு கொஷனில் சொல்லிட்டோம். கொஷனில் வந்து T வந்து 20 மினிட்ஸ்ன்னு சொன்னதுனால ஆன்சர்லேயும் 20 மினிட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது 100 - 80னா 20. ஸோ 20/20 அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். 20/20 இஸ் நத்திங் பட் 1. ஸோ K = 1. சரிங்களா, இப்போ வந்து இன்னொரு கொஷின் கேட்குறான். 80% ஆஃப் த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆக எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார் 80% கம்ப்ளீஷன் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் 2-3 புது வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கு. K = 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறமா வந்து இங்கேயே எடுத்துக்கலாம். A = 80ன்னு தெரிஞ்சிருச்சு. A0 = 100ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ T = இந்த ஈக்குவேஷன் இருக்குது தெரியுங்களா, K = A0 - A/T. சின்ன ரிவர்சல் தான். இங்கே ரேட் கான்ஸ்டன்ட் கேட்குறான், அதனால் K = போட்டு எழுதுகிறோம். இப்போ வந்து டைம் ரெக்வயர்டு இவ்வளோ நேரத்தில் 80% கம்ப்ளீட் ஆகும். ஸோ டீயை வந்து இங்கே போட்டுட்டு கேயை வந்து இங்கே போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ T = A0 - A/K. So A0 - A is nothing but 80/1. So T is nothing but 80. In 80 we will be able to finish this reaction in 80 minutes. சரிங்களா, so other problems will be uploaded in the next video.